சுத்திரம் ஊழியன் ஊழியத்தை குறித்து ஒரு சில ஷார்ட் மெசேஜை பார்ப்போம். எரேமியா 31:20. இப்ராஹிம் எனக்கு அருமையான குமாரன் அல்லவோ, அவன் எனக்கு பிரியமான பிள்ளை அல்லவோ. அவனுக்கு விரோதமாய் பேசினது முதல் அவனை நினைத்து கொண்டே இருக்கிறேன். ஆகையால் என் உள்ளம் அவனுக்காக குதிக்கிறது. அவனுக்கு உருக்கமாய் இறங்குவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இன்னைக்கு நம்ம என்னத்தை குறித்து பார்க்க போனா, எப்ராஹிமே எனக்கு அருமையான குமாரன். மனாசேவும் எப்ராஹிமும் யோசேப்புக்கு பிள்ளையா இருந்தான். அப்ப மனாசே பிறக்கும் போது யோசேப் சொல்றாரு, என் குடும்பத்தை மறக்கிறதுக்காக கர்த்தர் கொடுத்தாரு என்று சொல்லி மனாசேன்னு பேர் இடுறாரு. ஆனா எப்ராஹிமை பிறக்கிறதுக்கு நான் அடிமைத்தனத்துல இருக்கிற இடத்துல ஆண்டவர் பழகி பெருக செஞ்சாரு அப்படின்னு சொல்றாரு. எப்ராஹிம் சொல்லும் போது உபத்திரவத்துல கடந்து போகிறது அப்படிப்பட்டவன். அப்ப இன்னைக்கு நம்ம எல்லாரும் உபத்திரத்துல கடந்து போயிட்டு இருக்கோம். கர்த்தருக்கு அது அருமையான குமாரனா இருக்கிறாரு. அப்ப நீங்க பாத்தீங்கன்னா யாக்கோப்பு ஆசீர்வதிக்கிறதுக்கு யோசேப்பு 2 மகனையும் கூட்டி வர்றாரு, மனாசேவும் எப்ராஹிமும். அப்ப யாக்கோப்பு கையை கிராஸ் பண்றாரு. வலது கையை எடுத்து எப்ராஹிம் தலைமையிலையும் இடது கையை எடுத்து மனாசே தலைமையிலையும் வைத்தாரு. வலது கை ஆசீர்வாதம் மூத்த குமாரனுடைய ஆசீர்வாதம். அப்ப யோசேப்பு என்ன சொல்றாரு, மூத்த குமாரனுக்கு தான் நீங்க ஆசீர்வாதத்தை கொடுக்கணும், எப்ராஹிமுக்கு இல்லைன்ட்டு யாக்கோப் சொல்றாரு, இல்ல இவனும் பழகி பெரிய ஜாதி ஆவான் அப்படின்றாரு. அப்ப பாருங்க, தன் சொந்த தகப்பனு அந்த பையனுக்கு ஆசீர்வாதத்தை கொடுக்கல. அப்ப அவன் ஒதுக்கப்பட்டான். ஆனா அதுதான் ஆண்டவர் சொல்றாரு, விரோதமாய் பேசினது முதல். அப்ப இவனுக்கு விரோதமாக நிறைய எலும்பி இருக்கு, பெரிய காரியங்கள். இன்னைக்கு நம்மளுக்கு விரோதமாக நிறைய காரியங்கள் எலும்பினது. ஆனா ஆண்டவர் என்ன செய்வாரு, உருக்கமா அவனுக்காக இறங்குவேன், அவனுக்காக கொந்தளிப்பேன், அவனுக்காக நான் எதையும் செய்வேன்ட்டு இறங்குறாரு. அந்த மாதிரி உள்ள அடிமைத்தனத்துல இருக்கிறவங்களுக்கு கர்த்தர் சொல்லுகிற வார்த்தை, நான் உருக்கமா உனக்கு இறங்குறேன். உலகம் வெறுத்தாலும் தாய் வெறுத்தாலும் எந்த சூழ்நிலையிலையும் கர்த்தர் சேர்த்துக்கொள்வார். இதுதான் தேவனுடைய அன்பு, மாறாதது. அப்ப எப்ராஹிம் எனக்கு நல்ல குமாரனா இருக்காரு, அவனை விட்டு கொடுக்க மாட்டேன்றாரு. எந்த சூழ்நிலையிலையும் நம்ம இருக்கிற இடத்துல கர்த்தர் பழகி பெருகப்படுவார். எங்க நெருக்கங்கள் வருதோ அங்க பெருக்கத்தை ஆண்டவர் கொடுப்பாரு. அப்படிப்பட்டவங்களா இருக்கிறவங்களா இருந்தோம்னா கண்டிப்பா கர்த்தர் ஒரு பெரிய ஆறுதலை கட்டளையிடுவார். உருக்கமாய் அதிசீக்கிரமாய் அவங்களோட பிரச்சனைகள் நீங்க செய்வார். கர்த்தருக்கு சித்தமான அடுத்த வீடியோல பார்ப்போம்.